நாடாளுமன்றத்தில் நடந்த அந்த நிகழ்வுகள் குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மயிலாடுதுறை எம்பி திருமிகு சுதா இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் மேம். உங்கள் மேலேயும் இந்த குற்றச்சாட்டு, உங்கள் பெயரை குறிப்பிட்டு சபாநாயகர் ஓம் பிர்லா பேசியிருக்கிறார். பிரதமருக்கு ஒரு பாதுகாப்பில்லாத சூழலை இவர்கள் உருவாக்கியதன் காரணமாக அவரை அவைக்கு வர வேண்டாம் என்று தான் அறிவுறுத்தியதாக கூறியிருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கங்க. இது மாண்புமிகு சபாநாயகர் பேச்சு என்பது முற்றிலும் தவறான செய்தி. எதையோ இந்த தேசத்தின் மக்களிடம் மறைப்பதற்காக பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மீது பழி சுமத்துகிறார்கள். உள்ளே நடந்ததெல்லாம் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர். அவர் இந்திய தேசத்தின் எல்லையை சைனா ஆக்கிரமித்திருக்கிறது. அது ஆக்கிரமிப்பு என்பது தவறானது. அதை சொல்லியது, அந்த ஆக்கிரமிப்பு என்பதை சொல்லியது இந்திய ராணுவத்தில் பணியாற்றிய ஜெனரல் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதை குறித்து நீங்க இந்த அவையில் விவாதிக்க வேண்டும். இந்தியாவின் எல்லையை ஒரு துளி கூட இந்த அண்டை நாடுகள் கைப்பற்றிக் கொள்ளக்கூடாது. ஆனால் கைப்பற்றியதாக வந்திருக்கிறது செய்திகள். அதை விவாதிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி கேட்கிறார். ஆனால் ராகுல் காந்தி எழுந்து பர்மிஷன் கேட்கும் போதே உடனடியாக அவர்கள் மைக் ஆஃப் பண்றாங்க. உடனடியாக கேமராவை மறைக்கிறார்கள் போன்ற மிக மோசமான செயல்களை செய்தார்கள். அவர் பேசவே அனுமதிக்கவில்லை. ராகுல் காந்தி அவர்கள் பேச அனுமதிக்காமல் செய்தது யார் என்றால், மரியாதைக்குரிய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும், மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களும் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காமல் மிக மோசமாக தடுத்தார்கள். அதே போன்று பாஜகவை சார்ந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தடுத்தார்கள். ஆனால் ராகுல் காந்தி அனுமதிக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணியை சார்ந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்பினர் ஜனநாயக முறைப்படி. ஆனால் கடைசி வரை அனுமதிக்க மறுக்கப்பட்டது. ஆனால் மதிய வேளையில் 2 மணிக்கு மீதும் அவை கூடும் பொழுது ரிஷிகாந்த் தூபே அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் நேரு அவர்களையும் அன்னை இந்திரா காந்தி அவர்களையும் சொல்ல முடியாத வார்த்தைகளால், அசிங்கமான வார்த்தைகளால் நாடாளுமன்றத்தில் பேசினார். அதை இந்த சபாநாயகர் அனுமதித்தார். நாடாளுமன்றம் என்பது கோயில் போன்றது. அங்கு இந்த தேசத்தின் மக்களின் நலனுக்காகவே பேச வேண்டுமே ஒழிய, ஜனநாயக முறைப்படி குரல் எழுப்ப வேண்டுமே ஒழிய, ஒரு தனிப்பட்ட மனிதரை பற்றி அவமரியாத வார்த்தைகளை பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதித்தார். அதை அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அத்தனை பேருமே குரல் கொடுத்தும் இது தவறு, பேசிய தவறு, அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று குரல் கொடுத்தோம். முக்கியமானது இளந்தலைவர் ராகுல் காந்தி நீங்க அனுமதிகள் பேசுவதற்கு. ஏனென்றால் இது ஒரு அரசாங்கத்தோட ஒரு திட்டத்தை பற்றியோ இல்ல ஒரு பிரதம மந்திரியை பற்றியான பேசவில்லை. இந்த இடத்தில் இங்கே பேசுவது இந்திய தேசத்தின் எல்லை, பாரத் மாதாவின் எல்லையை யாரு அத்துமீறி நுழைந்திருக்கிறார்கள், யார் அதை ஆக்கிரமித்திருக்கிறார்கள், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசத்தின் ஒட்டுமொத்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தியின் குரலாக இருந்தது அன்றைக்கு. ஆனால் அவர் அனுமதிக்கவில்லை. அவர் அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் குரல் எழுப்பினோம். அப்பொழுது 5 மணிக்கு அவை தொடங்கியது. பாரத பிரதமர் பேசுவதாக இருந்தது. இப்ப நாங்களும் வருவார் என்று காத்து கொண்டிருந்தோம். ஆனால் அதுக்கு முன்பாக இளந்தலைவர் ராகுல் காந்தியை நீங்க அனுமதியுங்கள், அவர் முதலில் பேசட்டும். ஏனென்றால் எதிர்கட்சி தலைவரின் குரலை கேட்காமலேயே நீங்களே பேசிக்கொள்கிறது, மங்கி பாத்தில் பேசுவது போல் நீங்களே நாடாளுமன்றத்தில் பேசிக்கொண்டால் அப்ப நாடாளுமன்ற அவை எதற்கு? அதற்காக நாங்கள் ஜனநாயக முறைப்படி குரல் எழுப்பினோம். ஆனால் இந்த தேசத்தின் மக்களுக்கு தெரிந்துவிட்டது, இந்திய தேசத்தின் எல்லையை, குறிப்பாக கைலாசி மலையை சைனா ஆக்கிரமித்து இருக்கிறது என்பது இந்திய தேசத்தின் மக்களுக்கு தெரிந்துவிட்டது. அதை மறைப்பதற்காக செய்கின்ற நாடகம் தான் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது பழியை போடுவது. இன்னொன்னு ஜெஃப்ரி அவரோட தொடர்பு இருக்கிறது என்ற விஷயமும் நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிட்டது. சிறு குழந்தைகளை வைத்து பாலியல் தொழிலை செய்த ரெஃபி அவர்களோடு நமது மாண்புமிகு பிரதம மந்திரி சந்தித்ததாக ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியும் விவாதிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டது. அதனால் பயந்து கொண்டுதான், இது எல்லாம் நாட்டு மக்கள் தெரிந்து விட்டது என்று பயந்து கொண்டுதான் இன்றைக்கு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பழி போடுவார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு டெல்லி தலைநகரத்தில் 15 நாட்களுக்குள்ளாகவே 800க்கும் மேற்பட்ட பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். டெல்லி தலைநகரத்தில் 800க்கும் மேற்பட்ட பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். இதுல 42 பேர் ஆண்களும் கூட. 15 நாட்களில் இந்த செய்தியும் எல்லா பத்திரிகையும் வந்திருக்கிறது. அதையும் மூடி மறைப்பதற்காகவும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கூடாது என்பதற்காகவுமே இந்த நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றிருக்கிறார்கள் ஒழிய வேற ஒன்றுமே கிடையாது. திசை திருப்பும் நாடகம். நாங்கள் நாகரிகமாக வளர்க்கப்பட்டவர்கள். எங்களுக்கு அவையின் மீதும் பிரதம மந்திரி மீதும் மிகப்பெரிய மரியாதை உண்டு. எங்களுக்கு நாடாளுமன்ற கட்டிடம் என்பது எங்களுக்கு கோயில் போன்றது. இந்த தேசத்தின்
சுதந்திரத்துக்காக போராடிய ரத்தத்தில் வந்தவர்கள் நாங்கள் எல்லாம். இந்த தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சக மனிதனையும் நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உள்ளே சென்றோம் என்ற இவ்வளவு பெரிய வார்த்தையை அவர் சபாநாயகர் பயன்படுத்தி என்பது உண்மையிலே வேதனைக்குரியது. இதனால் அவர் எந்த அழுத்தத்தின் காரணமாக இந்த பதிவு செய்ததான் தெரியவில்லை. நாடாளுமன்றத்தில் வந்து விவாதிப்பதற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் பயப்படுகிறார். அதுதான் உண்மை. நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிந்துவிட்டது. சைனா இந்திய தேசத்தின் எல்லையை ஆக்கிரமித்து விட்டது. அதற்கு இந்த அரசாங்கம் துணை போய்விட்டது என்பது மக்களுக்கு தெரிந்துவிட்டதனால் அவர் பயந்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வர மறுக்கிறார். அதற்காக அவர் பழி போடுவது பெண்கள் மீது. எப்பொழுதுமே பெண்கள் மீது பழி போடுவதற்கு RSS ஒண்ணு புதுசு இல்லைங்களே. அது கைவந்த கலை தான். அவங்க கலவரம் செய்வது, பழி போடுவது, பொய் பேசுவது எல்லாம் RSS கைவந்த கலை. இதெல்லாம் நன்றி திருமிகு சுதா. இணைப்பில் வந்து அங்கு நடந்தது என்ன என்பது குறித்த விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு.